குஜராத் 2002 அந்த வன்கொடுமை ஒரு உசுரோடு இருக்கிறவனை கேவலப்படுத்தி கொல்றது இந்தியாவில் பொதுசு இல்லை. ஆனால் இறந்து போனவங்களை கேவலப்படுத்துறது இருக்குது. அந்த பண்பாடை என்ன சொல்றதுன்னு இந்த சூஃபி தர்காக்களில் அவங்களுடைய இறந்து போனவங்களுடைய உடல் அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க. 500, 600, 700 ஆண்டு கால தர்காக்கள் எல்லாம் தோண்டி போட்டு எரிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே புதைக்கப்பட்டவர்களை எரிச்சிருக்கிறாங்க. அதில் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு இருக்குது இஸ்லாமியர்கள் மேலே. இப்போ அடிப்படையாக அந்த டெமோக்ராட்டிக் ரைட்டுங்கிறது அதுதான். எனக்கு பிடிக்காத, நான் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை அழிப்பதற்கோ இல்லாமல் செய்வதற்கோ எனக்கு உரிமை இல்லை. அதுதான் டெமோக்ரஸி. பெண்கள் பேசக்கூடிய பேச்சை கேட்கவே முடியாது. சங் பரிவார் பெண்கள் அப்படிப்பட்ட பேச்சுக்கு தடை விதிக்கலாமா வேணாமான்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்துச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்போ இருந்ததுனால. அப்போ ஒரு மிக முக்கியமான இடதுசாரி சிந்தனையாளர், நம்ம எல்லாரும் மதிக்கக்கூடிய சுமந்தோ பானர்ஜின்னு, ஆரம்பத்தில் நக்சல் இயக்கத்தோட சம்மந்தப்பட்டவர். 68 ஸ்பிரிங் தண்டர் அண்ட் நக்சல் பாரின்னு ரொம்ப முக்கியமான புத்தகம் எழுதினவர். ரொம்ப சிறந்த ஒரு ஆய்வாளர், சிந்தனையாளர். அவர் ஒரு பயங்கர ஒரு தார்மீக கோபத்தில் இவனுங்க வாயை எப்படியாவது அடைச்சே ஆகணும், கேவலமா பேசுறாங்கன்னு ஒரு கட்டுரை எழுதினார். அது ரொம்ப பொறுமையா பாலகோபால் ஒரு பதில், எவ்வளவு கேவலமா இருந்தாலும் தடை செய்யக்கூடாது. அப்ப நம்ம தோத்து போயிட்டோம்னு அர்த்தம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அப்படி ஒரு விமர்சனத்தை செஞ்சிருக்கணும். நம்ம தலைவர்களை பற்றி நம்ம செய்யாம விட்டுட்டோம். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி பற்றி நம்ம அப்படி செஞ்சிருக்கோம். இல்ல சீரியஸா செய்யணும். நம்ம 4 பேருங்க, 4 ஆந்திரா பெருந்தலைகள், என்.டி. ராமராவ், ஜெகன்மோகன் ரெட்டி அப்பா, வை ராஜசேகர் ரெட்டி, பி.வி. நரசிம்மராவ், இந்தியாவின் பிரதம மந்திரி, சந்திரபாபு நாயுடு, இந்த 4 பேரை பற்றியும் கட்டுரை இருக்கும். அவங்க தெலுங்குலையும் எழுதியிருக்கிறாரு, ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்கிறாரு. அந்த கட்டுரைகளில் அவர் ஒரு டெமோக்ராட்டிக் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறதுனா என்ன? அந்த இவங்க எவனும் லேசுபட்டவன் இல்லை இந்த 4 பேரில். அதாவது எப்படி சிஸ்டமேட்டிக்காக ரூல்ஸ் உடைக்கிறாங்க, குண்டாயிசம்ல இறங்குறாங்க, பொய் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். இது ஒன்றும் நம்ம போயிட்டு நம்ம மறுதளிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்களே ஒத்துக்கிறாங்க இதெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு. குஜராத் 2002 அந்த வன்கொடுமை, அந்த கொலை குற்றங்கள்லாம் நடந்த பிறகு ஃபஸ்ட்டு கட்டுரை ஆங்கிலத்தில், தெலுங்குலையும் அது அப்படியே தான் ஆரம்பிக்கிறார். நம்ம குஜராத்துக்கு போயிட்டு வந்தவங்களால யாருனாலையுமே கொஞ்சம் நேரம் யோசிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட கொடூரமான செயல்பாடுகளை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். ஒரு உசுரோடு இருக்கிறவனை கேவலப்படுத்தி கொல்றது இந்தியாவில் பொதுசு இல்லை. ஆனால் இறந்து போனவங்களை கேவலப்படுத்துறது இருக்குது. அந்த பண்பாடை என்ன சொல்கிறதுன்னு எப்படின்னா, அந்த சூஃபி இதெல்லாம் இருக்கும், தர்காக்கள்லாம் இருக்கும்ல, அந்த சூஃபி தர்காக்களில் அவங்களுடைய இறந்து போனவங்களுடைய உடல் அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க. 500, 600, 700 ஆண்டு கால தர்காக்கள் எல்லாம் தோண்டி போட்டு எரிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே புதைக்கப்பட்டவர்களை எரிச்சிருக்கிறாங்க. அதில் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு இருக்குது இஸ்லாமியர்கள் மேலே. இதை சொல்லிட்டு சொல்வார், நான் ஒன்றுமே இல்லை, குறைந்தபட்சமாக தான் நான் பேசுகிறேன். நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு அப்படியே அன்போடு நேசிக்கணும்னு கூட நான் சொல்ல வரலைங்க. அவங்க இப்படியே இதுவார், அவங்க போடுற தொப்பி உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவங்க கட்டுற கைலி உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், குரானை பார்த்தாலே உங்களுக்கு கோபம் வரலாம். இது எதுனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் அவர்கள் உயிர் வாழக்கூடாதுன்னு சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இப்போ அடிப்படையாக அந்த டெமோக்ராட்டிக் ரைட்டுங்கிறது அதுதான். எனக்கு பிடிக்காத, நான் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை அழிப்பதற்கோ இல்லாமல் செய்வதற்கோ எனக்கு உரிமை இல்லை. அதுதான் டெமோக்ரஸி. ஐ ஹாவ் டு லேர்ன் டு லிவ் வித் இட். இது இன்னொரு விதத்தில் எப்படி சொல்வார்னா, சங் பரிவார் உச்சியில் இருந்தபோது அவங்க அந்த ரத யாத்திரையை நடத்தி பாபர் மசூதியை இடிக்கிற அந்த ஒரு கொலவெறியில் இருந்தாங்கல்ல, அப்போ பயங்கரமாக சர்ச்சை ஓடிச்சு. அவங்கள இப்போ பேசுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ பேசக்கூடியவங்கலாம் ரொம்ப கேவலமாக, அந்த சாத்வி, ரித்தாம்பரா, அவங்க பேச்செல்லாம் கேட்கவே முடியாது. பெண்கள் பேசக்கூடிய பேச்சை கேட்கவே முடியாது, சங் பரிவார் பெண்கள். அப்படிப்பட்ட பேச்சுக்கு தடை விதிக்கலாமா வேணாமான்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்துச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்போ இருந்ததுனால. அப்போது ஒரு மிக முக்கியமான இடதுசாரி சிந்தனையாளர், நம்ம எல்லாரும் மதிக்கக்கூடிய சுமந்தோ பானர்ஜின்னு, ஆரம்பத்தில் நக்சல் இயக்கத்தோட சம்மந்தப்பட்டவர். 68 ஸ்பிரிங் தண்டர் அண்ட் நக்சல் பாரின்னு ரொம்ப முக்கியமான புத்தகம் எழுதினவர். ரொம்ப சிறந்த ஒரு ஆய்வாளர், சிந்தனையாளர். அவர் ஒரு பயங்கர ஒரு தார்மீக கோபத்தில் இவனுங்க வாயை எப்படியாவது அடைச்சே ஆகணும், கேவலமாக பேசுகிறாங்கன்னு ஒரு கட்டுரை எழுதினார். அது ரொம்ப பொறுமையாக பாலகோபால் ஒரு பதில், எவ்வளவு கேவலமாக இருந்தாலும் தடை செய்யக்கூடாது. அப்போ நம்ம தோற்று போயிட்டோம்னு அர்த்தம். எதிர்வாதங்களே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். எதிர்வாதங்கள் எவ்வளோ வச்சுருக்கிறோம், நம்ம மாற்று கருத்து எவ்வளோ வச்சுருக்கிறோம். ரெண்டாவது, இந்த ஜனநாயகம்ங்கிறதுல நமக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா யாருடைய உரிமையும் நம்ம குறைவுபடுத்துறதுல நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் அதை செய்யணும். வேறு எப்படியெல்லாம் அவங்கள முடக்க முடியும்னு நம்ம யோசிக்கலாம். மாற்று கருத்து சொல்லலாம், சட்ட மீறல்கள் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போகலாம். அந்த தடைங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் யோசிக்கிறதுங்கிறத பற்றி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நீண்ட கட்டுரை ஒன்று எழுதியிருப்பார். நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம், அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு ஜனநாயக மதிப்பீடை நிலைநிறுத்தணும்னா ஒரு குடியுரிமை
பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம எப்படி அதை பேச வேண்டியிருக்கோம். ஆஸ் அ சிவில் ரைட்ஸ் பர்சன் ஐ காண்ட் ஆஸ்க் ஃபார் சம்படி ஸ்பீச் டு பி கர்டெயில்ட். அப்போ நான் எந்த அடிப்படையில் என்னுடைய பேச்சை நீ கேளுன்னு சொல்ல முடியும் அரசாங்கத்தை நோக்கி? நீ பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு அவன் சொல்லிட்டான்னா அப்படி தான் சொல்கிறாங்க இப்போவும். பட் எனக்கு எந்த ஒரு முகாந்திரமும் நியாயமும் எனக்கு இருக்காதுல்ல. ஸோ இந்த டெமோக்ரஸியை சீரியஸாக எடுத்துக்காட்டி பல சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குங்கிறத தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் பேசிக்கிட்டே வரதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவருடைய கட்டுரைகள்லாம் நீங்கள் வாசிக்கும் போது பார்ப்பீங்க, நக்கல் இருக்கும் ஆனால் எள்ளல் இருக்காது. நக்கல் வேற, எள்ளல் வேற. ஒருத்தர் கேவலமாக பேசுறது வேற, ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறது வேற, எள்ளி நகையாடுறது வேற. அது இருக்கும் அவர்கிட்ட. அவர் நக்கலாக பண்ணுவார், ஆனால் அவங்கள குறைவாக மதிப்பிட்டோ இப்படிப்பட்டவன் சொல்கிறதோ இருக்கவே அந்த வார்த்தையே வராது அவர்கிட்ட. இந்த 5 கட்டுரைகளை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த 5 கட்டுரைகளை ரொம்ப முக்கியமானது என்.டி. ராமராவ். இவங்களை பற்றின கட்டுரையெல்லாம் நீங்கள் வாசிக்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அப்படி ஒரு விமர்சனத்தை செஞ்சுருக்கணும். நம்ம தலைவர்களை பற்றி நம்ம செய்யாமல் விட்டுட்டோம். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி பற்றிலாம் நம்ம இப்படி செஞ்சுக்கணும். இல்லை, சீரியஸாக செய்யணும். நம்ம 4 பேருங்க, 4 ஆந்திரா பெருந்தலைகள். என்.டி. ராமராவ், இந்த ஜெகன்மோகன் ரெட்டி அப்பா, வை ராஜசேகர் ரெட்டி, பி.வி. நரசிம்மராவ், இந்தியாவின் பிரதம மந்திரி, சந்திரபாபு நாயுடு. இந்த 4 பேரை பற்றியும் கட்டுரை இருக்கும். அங்கே தெலுங்குலேயும் எழுதியிருக்கிறாரு, ஆங்கிலத்துலேயும் எழுதியிருக்கிறாரு. அந்த கட்டுரைகளில் அவர் அந்த ஒரு டெமோக்ராட்டிக் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறதுனா என்ன? அந்த இவங்க எவனும் லேசுபட்டவன் இல்லை இந்த 4 பேரில். இன்றைக்கி நம்ம எஸ்ஐஆரை பற்றி அவ்வளோ பேசுகிறோம். பி.வி. நரசிம்மராவ் எப்படி எலெக்ஷனை வின் பண்ணார்னு ஒரு கட்டுரை இருக்குது, படித்து பாருங்கள். எஸ்ஐஆர்லன்னா நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க, வாயே திறக்க மாட்டீங்க படிச்சிங்கன்னா. எப்படி வின் பண்ணார் பி.வி. நரசிம்மராவ்? அந்த எலெக்ஷன் தான் அவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிச்சு. அதாவது எப்படி சிஸ்டமேட்டிக்காக ரூல்ஸை உடைக்கிறாங்க, குண்டாயிசமில் இறங்குறாங்க, பொய் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். இது ஒன்றும் நம்ம போயிட்டு நம்ம மறுதளிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்களே ஒத்துக்கிறாங்க இதெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு நபரை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி விமர்சனப்படுத்துறது, அது வெறும் ஒரு நரசிம்மராவ்ங்கிற தனி மனிதனை பற்றி மட்டுமல்ல, ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதியில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, எப்படிப்பட்ட சமுதாயங்கள் அங்கே இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை என்ன, ஜனங்க எப்படி எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, எப்படி தள்ளப்படுறாங்க சில விஷயங்களுக்கு, இதெல்லாம் சொல்லிவிட்டு இதை சொல்லுவார். ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறத எப்படி ஒருத்தரை பற்றின விமர்சனத்தில் நம்மளால் கொண்டு வர முடியும். நம்ம நிறைய கற்றுக்கணும் அதுலேருந்து. ஏன்னா நமக்கு வர கோவத்தில் நம்ம கோவத்தை மட்டுமே வெளிக்காட்டுறோம். ஆனால் அந்த கோவத்தை எப்படி ஒரு பாடமாக்குறது. இப்போ படிக்கும்போது நமக்கு ஒரு பாடம் கிடைக்குது இல்லை, இந்த நபர் இந்த சூழ்நிலையில் இப்படி நடந்தது ஏன்னு எனக்கு புரியுது. நம்ம குறைவாக அந்த நபரை நம்ம அவருடைய குறைபாடுகளை நம்ம குறைவாக நினைக்க போகிறதில்ல, நம்ம கோபமும் குறைய போகிறதில்ல. ஆனால் ஒரு பண்பாட்டு ரீதியாக எப்படி அதை செய்யலாம், ஒரு அரசியல் ரீதியாக எப்படி செய்யலாம். அதே மாதிரி நரசிம்மராவனுடைய அவர் தானே அந்த நியோ லிபரல் இதை ஆரம்பிக்கிறாரு, அதையும் சேர்த்து தான் அந்த விமர்சனம் நடக்குது. சந்திரபாபு நாயுடு தான் என்னை பொறுத்த வரைக்கும் டாப். ஏன்னா இன்னைய வரைக்கும் அந்த ஆளுடைய அந்த அரசியல் மோசடியை புரிஞ்சுக்க அது சந்திரபாபு நாயுடுங்கிற தனி மனிதர் பற்றின விஷயம் மட்டும் கிடையாது. அதே சமயம் அந்த தனி மனிதர் தான் எப்படி ஒரு வரலாற்று போக்க பிரதிநிதித்துவம் செய்கிறார். சந்திரபாபு நாயுடு எதை பிரதிநிதித்துவம் செய்கிறார், யாருக்காக பேசுகிறாரு, எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, ஒன்றுமே இல்லாத பின்னணியிலேருந்து வந்தவர் எப்படி இன்னைக்கு இப்படினால ஒரு பேச முடியுது அவரால். நீங்கள் எடப்பாடி மாதிரி அவர் நாளுக்கு அது நல்லா பொருந்தும். நம்ம அவரை பார்த்து சிரிக்கிறோம், ஆனால் அவரை பற்றின அனாலிசிஸ் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொங்கு பகுதியில் என்ன மாற்றங்கள் வந்திருக்குது, கவுண்டர்கள் மத்தியில் என்ன நிலைப்பாடு வந்திருக்குது, அவங்களுடைய உள்ளூர் அரசியல் எப்படியாக இருக்குது. அந்த உள்ளூர் அரசியலில் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அது தமிழ்நாட்டு அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட்டாளா இல்லையா ஜெயலலிதா? ஏன்னா அவள் பல சமுதாயங்களை பேலன்ஸ் பண்ணிட்டு வேறு எடுத்துகிட்டு போனால, கவுண்டர்கள், வன்னியர்கள், முக்குலத்தவர்கள் எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணிட்டு தானே எடுத்துகிட்டு போனாங்க அந்த அம்மா. ஸோ அதுலேருந்து நம்ம அப்படி இல்லை பண்ணோம்னா ஒரு டெமோக்ராட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம செய்கிறதா இருக்கும். ஸோ அந்த டெமோக்ரஸிங்கிறத பல நிலைகள் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஒரு வேல்யூ சிஸ்டம், அதன் அளவில் முக்கியமான வேல்யூ சிஸ்டம், சோஷியலிச ஜர்னியில் ஒரு ஸ்டாப் ஓவர் மட்டும் இல்லை, அது ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி நின்றுட்டு நம்ம பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு இருக்கிற விஷயம் இல்லை அது. அதன் அளவில் அதை நம்ம அதுக்காக போராட வேண்டிய அவசியம். கிராஜுவல் சேஞ்சை குறைவாக நினைக்காதீங்க. ரிசர்வேஷன் மூலமாகவோ அது ஒரு சின்ன நில சீர்திருத்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வோதயா இயக்கம்லாம் இருந்துச்சுல்ல, கிருஷ்ணமால் ஜெகநாதன்லாம் இருந்தாங்கல்ல, தலித் மக்களுக்கு ஹவுஸ் சைட்ஸ் வாங்கி கொடுக்கறது, வீட்டு மனை வாங்கி கொடுக்கக்கூடிய போராட்டம்.
இப்போ உங்கள் ஊரில் கூட இப்போ நடக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, இதை நீங்கள் குறைவாக மதிப்பிடுவீங்களா உங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும்? மக்கள் வாழ்க்கையில் அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு உங்களுக்கு தெரியும். பூமிதான இயக்கம் அதில் சிக்கல்கள் இருக்குது. அவங்க பல நேரங்களில் வந்து யாருக்கும் பயனில்லாத ஒரு தரிசு நிலத்தை கொடுத்தாங்க சில இடங்களில். ஆனால் பெண்களுக்கு வீட்டு மனம் கொடுத்தாங்க. அந்த நீங்கள் இப்போ போனீங்கன்னா, நான் வெண்மணி போயிருந்தேன் 2012. பெண்கள் எல்லாம் கிருஷ்ணமானை பற்றி தான் பேசுவாங்க, ஆண்கள் மட்டும்தான் கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசுவாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அம்மா எங்களுக்கு வீட்டு மனம் கொடுத்தாங்க, எங்களை இங்கேருந்து யாரும் ஓட்ட முடியாது. தலித்துகளுக்கு அது எவ்வளோ முக்கியம். ஒரு இடத்துலேருந்து தூக்கி எறியறதுங்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸி இல்லை. அவங்கள வீட்டு மனம் கொடுத்தாங்க. அம்மா எங்கள் பொம்பளை பிள்ளைங்களை படிக்கணும்னு சொன்னாங்க, எல்லாருக்கும் நர்ஸ் வேலை வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த வாழ்தலுக்கு தேவையான விஷயத்தை நம்ம எப்படி ஒரு கிராஜுவலான சேஞ்சுங்கிற விஷயத்தை நம்ம அவ்வளோ உதாசீனப்படுத்த முடியும். அதையும் அவர் சொல்லுவார் வந்து, இந்த கிராஜுவல் சேஞ்சுங்கிறத நீங்கள் நெகட்டிவாக பார்க்காதீங்க, அது ஒரு டெமோக்ராட்டிக் சேஞ்ச். அது நீங்கள் சோஷியலிசம் நோக்கி போகிறீங்களோ போலையோ அது உங்கள் இஷ்டம். பட் இந்த டெமோக்ரஸிங்கிறது நம்ம அனைவருக்கும், சோஷியலிஸ்ட்டுக்கும் அது உதவும் தான் அது கடைசியில் அப்படிங்கிற ஒரு பார்வையில் அதை விளக்கி கொண்டு போவார். அந்த கட்டுரைகள்லாம் நம்ம எனிவே ரீடிங் லிஸ்ட்டில் போட்டிருக்கிறோம்.